ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் வீட்டில் நல்லா தொங்கிட்டு இருக்கும்போது செல்ல பிராணிகள் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். இங்கே ஒரு சட்டை தொங்கிட்டு இருக்கு, அதை இழுத்து பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக ஓடி வந்திருக்கு இந்த பூனை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எப்படி திடுதுப்புன்னு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கு. பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டையே தள்ளி விட்டுடுச்சு. நல்ல வேளை அது தலையில் படாத குறை தான். இந்த லேடி சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்னவோ இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் லாமாவை தான் பார்க்குறோம். இந்த லாமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஓரளவு பழகவும் செய்யும். இதை நம்பி இது பக்கத்தில் போய் அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது அதோட வேலையை காட்டியிருக்கு பாருங்க. முகத்திலே அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கு. இதுக்கிட்ட இருக்கிற வேண்டாத வேலையை இதுதான் எப்போ யார் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே 2 பேரும் ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணி அது மேலே ஏறி நின்று வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் 2 பேரோட வெயிட் எல்லாம் அந்த ஸ்டாண்டால் தாங்க முடியாதுங்கிறதுனால தொப்புன்னு உடஞ்சி போயிடுச்சு. நல்ல வேலை நடுவில் விழுந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. எதிர்பாராத சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, எப்போதுமே ஒரு தடுப்பு இருக்கும்போது இப்படி தாண்டி போகிறதுக்கு தான் பார்ப்போம். அதுலேயும் இந்த லேடி 2 கையிலையும் பேக் இருந்ததுனால எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே தாண்டி இருக்கிறாங்க. இந்த சின்ன கேட்டை அப்படியே தாண்டினதுனால நடுவில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பையன் ஒரு பக்கம் வச்சுட்டு மெதுவாக கதவை திறந்துட்டே போயிருக்கலாம் போல. வீட்டை விட்டு கிளம்பி போகிற நேரத்தில் எவ்வளோ ஒரு அடி வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி மட்டும் எந்த நேரத்துலையும் நின்றுடவே கூடாது. இவர் கதவு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாரு. அங்கேருந்து கதவு பாருங்க, காத்தடிக்கிற வேகத்துக்கு அப்படியே தள்ளிட்டு வருது. என்னடா வம்பா போச்சு, ஒரு ஓரமாக நிற்கலான்னு கதவு பின்னாடி நின்னா அதுக்கு எவ்வளவு அடி வாங்க வேண்டியிருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நிறைய பாரங்கள் ஏற்றுற டெம்போ லாரி பின்னாடி மட்டும் நம்ம நின்றுடவே கூடாது. இங்கே மேலே ஒருத்தர் ஏறுறாரு. அவர் வண்டிக்குள்ளே ஏறினதும் அங்கே இருக்கிற ஏதோ பலகை எடுக்க போய் அந்த பலகை இவர் தலை மேலே விழுந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் 10 அடி தள்ளி தான் நிக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரியே இல்ல, ஏதோ தண்ணி இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே இருந்திருக்கு. தண்ணி தானே அப்படின்னு நினைச்சு அது மேல போனதுனால கடைசியில பள்ளத்துல வண்டியை சிக்கி 2 பேரும் கீழே விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நமக்கு பழக்கம் இல்லாத புது ரோட்ல போகும்போது பார்த்து தான் போகணும் போல. அதுலயும் நடு ரோட்லயே இவ்வளவு பெரிய பள்ளம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த டாகுக்கு நிறைய குட்டிகள் இருக்குது. இந்த குட்டிகள்லாம் சொல் பேச்சு கேட்காம நடு ரோட்டுக்கே ஓடி வந்துடுச்சு பாருங்க. நடந்து வந்துட்டு இருந்த இந்த லேடி நாய்க்குட்டியை பார்த்தது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கையில் தூக்கிட்டாங்க. அதுதான் தப்பாக போச்சு. பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த பெரிய நாய் ஆளை குறி வச்சு அந்த துரத்தி இருக்கு. சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே ஒரு சேவலும் ஒரு கோழியும் வந்திருக்கு. 2 வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இவர் இந்த வீட்டில் உள்ள ஆள் தான். ஆனால் அவரையே இந்த சேவல் எப்படி துரத்த ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கடைசியில் இந்த சேவலுக்கு பயந்து அவரு வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, பழகாத குதிரைக்கு மேலே ஏறி உட்காந்தோன்னே எப்போ காலவாரி விடணும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் வேணும்னே மேலே இருக்கிற ஆளை தள்ளி விட்டுரும். ஆனால் இந்த இடத்துல குதிரையும் சேர்ந்தே விழுந்துடுச்சு. குதிரை ஒரு வேகமாக ஓடி வரும்போது கால் தடுக்கிடுச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பாக்ஸை தூக்கிட்டு நடக்கும்போது கால் வலிக்கு அப்படியே பாக்ஸ் ரோட்டுக்கே போயிடுச்சு. நல்ல வேளை ஓரமாக விழுந்தாங்க. எப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பூச்செடியை தான் பார்க்குறோம். கொஞ்சம் பிரம்மாண்டமானது தான். பெருசாக இருக்கிறதுனால இதை தூக்குறதுக்கே 3 பேர் வர வேண்டியதாயிடுச்சு. 3 பேர் தூக்குனதுக்கு அப்புறமும் சுலபமாக இல்லை. ரொம்ப கனமாக இருந்ததுனால டக்குன்னு கீழே வச்சுட்டாங்க. சின்ன பூச்செடியாக இருந்தாலும் அதோட அளவு அதிகமாகும் போது தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கேண்டீனில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். திடீர்னு அந்த இடத்துக்கு வேகமாக ஒரு காட்டுப்பன்றி வந்திருக்கு. அதை பார்த்தது தான் உண்டு. எல்லாரும் உட்காந்துருந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அந்த காட்டுப்பன்றி இன்னும் கொஞ்சம் மிரட்டி எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர்லாம் பெஞ்சு மேலே ஏறிட்டாங்க பாருங்க. எப்படியோ 5 செகண்ட் கூட ஆகலை, இடமே காலி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே இதையும் சுருட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய சாக்லேட்டை சேர்த்து வச்சிருக்கிறத தான் பார்க்குறோம். இதையே ஒரு வேலையா செஞ்சிருக்கும் போல. ஏதோ ஒரு பூனையோ அணிலோ செஞ்ச வேலை தான். எவ்வளோ சாக்லேட் சேர்த்துருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ஒரு அட்டை மாதிரி மிதந்துட்டு இருக்கு. இது மேலே ஒரு ஆமை ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இதை பார்த்த இன்னொரு ஆமை நம்மளும் இந்த படகுல ஏறலாமான்னு மெதுவாக மேலே ஏறி பார்க்குது. ஆனால் வலிக்கு விழுந்துருது. ஆனாலும் முயற்சியை கைவிடலை, திரும்ப செய்யுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரோட்டில் இத்தனை பேர் நடந்து வர இடத்துல திடீர்னு ஒரு காட்டுப்பன்றி ஓடி வந்திருக்கு. எல்லாரும் அதை பார்த்து எங்கே ஓடுதுன்னு தெரியாமல் ஓடுறாங்க. கடைசியில் அந்த காட்டுப்பன்றி ஒரு வழியை எல்லாரையும் ஓடி விட்டுட்டு அதுவும் ஒரு பக்கமாக ஓடி போயிடுச்சு. இந்த லேடி மட்டும் நடு ரோட்டில் மாட்டிக்கிட்டாங்க. சுற்றி இருந்த எல்லாரும் கத்துனதுனால நல்ல வேலையா எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, மலையில் உருண்டு போகிற மாடுகள் தான். இந்த மலை கொஞ்சம் வழுக்கிற மலையாக இருக்கும் போல. எல்லா மாடுகளும் அதில் கால் வைக்கவும் அப்படியே சறுக்கிட்டு போயிடுது. மலை மேலே வளர்ந்துருக்கிற செடி கொடிகள் சாப்பிடுறதுக்காக இந்த மலை மேலே ஏறி வந்து கடைசியில் இதில் இப்படி மாட்டிக்கிச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, குரங்குகள் எல்லாம் கீழே இறங்கி வந்தது. வந்த வேகத்தில் குடுகுடுன்னு மேலே ஏறிடுச்சு பாருங்க. இங்கே ரெடியாக ஒரு சிங்கம் படுத்திருக்கு. குரங்குகள் எப்படா கீழே இறங்கி வரும் அப்படின்னு. இதை பார்த்தது எல்லா குரங்குகளும் உச்சிக்கே போயிடுச்சு. அந்த சிங்கம் எப்படியும் கீழே இறங்கி வந்து தானே ஆகணும்னு மரத்தடியிலே படுத்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ஆற்றுல 2 வாத்துக்கள் நீந்திட்டு இருக்கு. அதில் ஒரு வாத்தை தண்ணிக்குள்ளே இழுத்து கொண்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. அது ஒரு ஆமை வாத்தை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு இருந்திருக்கு. கரையிலேருந்து இதை பார்த்தவர்
இருந்தவர் வாத்தை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்திருக்கிறாரு. ஆமையை ஒரு கையில வாத்தை ஒரு கையிலன்னு பிடிச்சாரு. ஆமை பாருங்க அவரோட விரலை நல்லா நறுக்குன்னு கடிச்சு விட்டுருக்கு. ஆமை பார்க்க தான் சாதாரணமா இருக்கும், நம்ம விரல் மட்டும் அதுகிட்ட மாட்டிச்சுன்னா துண்டா தான் வரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மாடு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோட்ல யாரையோ பார்த்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மாடு பாருங்க பேசுனதெல்லாம் போதும், நேர வீட்டுக்கு போங்கன்னு அவரை தள்ளி கொண்டு போகுது. வீட்டுக்கு போறதுல அந்த மாடுக்கு அவ்வளவு அவசரம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு டாக் இன்னொரு டாக் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்க பாருங்க. இது பயங்கரமான லாக்கா இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான், அதை விட்டு நகரவே முடியல. ரோட்ல நடந்த திடீர் சந்திப்புல இப்படி ஒரு லாக்ல மாட்டிக்கிச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தூண்டில்ல பெருசா என்னவோ மாட்டிருக்கு, ரொம்ப பெருசா தான் மாட்டிருக்கு. இழுத்து இழுத்து பார்த்தாங்க வரவே இல்லை. கடைசியில ஒரு துள்ளி வந்தது பாருங்க, ரொம்ப பெரிய மீன் தான். இங்க இந்த வீடியோல மேலே அணையிலிருந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த தண்ணியில எப்படியாவது மேலே ஏறி போகலாமான்னு இந்த மீன் பாக்குது. பாக்குறதுக்கே நம்ப முடியல. எதிர்நீச்சல் அடிக்கிறதுனா இதுதான் போல. இந்த தண்ணியெல்லாம் தாண்டி எப்படி மேலே போக பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆளே இல்லாம இந்த காருக்கு தலையும் இல்லாம வாலும் இல்லாம கார் ஒரு வித்தியாசமா ரோட்ல ஓடிட்டு இருக்கு. பார்த்தா டிரைவர் இருக்கிறாரு. இந்த மினி காருக்கு இந்த டாக் தான் டிரைவர் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வித்தியாசமான சம்பவம் தான் இது. இருக்கிற கதிரெல்லாம் அறுத்து கொண்டு போகும்போது அப்படியே நடுவில் இப்படி ஒரு காட்சியை பார்த்துருக்குறாங்க. ஒரு காட்டு பன்றி, அதுக்கு நிறைய குட்டிகள். இந்த குட்டிகள் எல்லாம் இப்போதான் பிறந்திருக்கும் போல, அதனால எதுவுமே வேகமாக நடக்க முடியாம அந்த இடத்துல தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த வண்டியை பார்த்ததும் காட்டு பன்றியோட பார்வையை பாருங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால அமைதியா பார்த்துருக்கு. அதோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டவங்க வண்டியை அதோட நிறுத்திட்டு வேலையையும் அதோட நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோல பாலத்துல 2 மான்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். வழி தெரியாம இந்த பக்கம் வந்துடுச்சு போல. இங்க கரையில இருக்கிறவரை மான் இந்த பக்கம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறாரு. ஏதோ குரல் கொடுத்திருப்பாரு போல. இந்த மான்கள் டக்குன்னு ஆத்துக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுச்சு பாருங்க. இங்க கரையில நின்னவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆத்துல நீந்தியே போயிரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்காக இந்த பூனை ஜம்ப் பண்ணி போயிருக்கு. எகிரி குதிச்சு உள்ள போய் மீனெல்லாம் பிடிக்கல, தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மறுபடியும் வெளியே வந்துடுச்சு. தண்ணினா அவ்வளவு அலர்ஜி இந்த பூனைக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊஞ்சல் கட்டி அதில் ஆடிட்டு இருந்தவர் இந்த டாக பார்த்ததும் அதையும் ஊஞ்சல்ல ஏற்றி விட்டுருக்கிறாரு. இப்போ இந்த வெயிட்டு தாங்க முடியல. இந்த 2 பேரோட வெயிட்டை தாங்க முடியாம ஊஞ்சலே கவிழ்ந்துடுச்சு பாருங்க. ஊஞ்சல் ஒரு பக்கம் கிழிஞ்சிடுச்சு, ரொம்ப பாசமானதுனால இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப சிரமப்பட்டு இப்படி ஒரு வேலைப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே கோபுரம் மாதிரி இருக்குல்ல. மணிக்கணக்கில் பண்ணின வேலையை பக்கத்துல வந்த பூனை ஒரு செகண்ட்ல அப்படியே கவிழ்த்துடுச்சு பாருங்க. எதையோ தட்ட போக கடைசியில் மொத்தமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டாக் யாருக்கும் வழி விடாம இந்த வாசல்லே படுத்திருக்கு. எல்லாரும் ஒதுங்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. எந்திரிக்க சொன்னா அது எந்திரிக்கிற மாதிரி இல்லை. கதவை பூட்டலாம் அப்படின்னு மெதுவாக கதவை பூட்டுறதுக்கும் வந்தாங்க. ஆனாலும் அது அசைகிற மாதிரி தெரியல பாருங்க. யார் என்ன பண்ணாலும் இந்த ஆழ்ந்த தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிற மாதிரி இல்லை. இங்க இந்த வீடியோல பைப்பை திறந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பூனை வந்திருக்கு. அதுல தண்ணி கொஞ்சம் மூக்குக்குள்ள போயிருக்கும் போல. அதனால பூனையோட ரியாக்ஷனே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் தண்ணி குடிக்குதானே தெரியல. தண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதோட நாக்கு ஒரு பக்கம் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி தண்ணி குடிச்சு முடிக்கிறது?